Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் டிஆர்டிஓ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஆர்டிஓட சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சமீர் வி காமத் அப்படிங்கிறவர் தான் இந்த டிஆர்டிஓட சேர்மன். எதுக்காக ரீசெண்டாக நியூஸ்ல பார்க்குறோம் அப்படின்னா இவரோட சர்வீஸ் வந்து இந்த மந்தோட முடியுது. இருந்தாலும் இவருக்கு வருது 1 year சர்வீஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இதை நம்ம நியூஸ்ல பார்க்குறோம். யார் டிஆர்டிஓட சேர்மன் அப்படின்னா சமீர் வி காமத். ஓகேவா? அடுத்தது the IUCN status of Gangetic dolphins அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Gangetic dolphinsோட IUCN status என்ன அப்படின்னு பார்த்தோம்னா endangered அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்தியாவோட நிறைய ரிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் இந்த Gangetic dolphin அப்படின்னு சொல்றோம். ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த Gangetic dolphinோட கவுண்ட், ஓகேவா, ஸோ அதை வந்து நமக்கு வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ எஸ்டிமேட் பண்றாங்கன்னா மோர் தேன் ஒரு 4K Gangetic dolphins இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுல அதிகமா உத்தரப்பிரதேசல வந்து மோர் தேன் 2000 Gangetic dolphins இருக்கும் அப்படிங்கறத எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இதை ரிலேட் பண்ணி வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டால்பின். ஓகேவா? ப்ராஜெக்ட் டால்பின் அப்படிங்கறது எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 2021ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதனுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதா, இந்த Gangetic dolphinோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதா இந்த ப்ராஜெக்ட் Gangetic dolphin ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? சோ IUCN ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா endangered. அடுத்தது, இந்தியா அனௌன்சஸ் $1 million ரிலீஃப் அசிஸ்டன்ஸ் ஃபார் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு நம்ம $1 million வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற இந்த கண்ட்ரிக்கு தான். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்ட்ரியில ஒரு லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் டிசாஸ்டர்ஸ் இன் 21st century இன் டர்ம்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளோ ஒரு 2K அரௌண்ட் 2K வந்து மக்கள் இறந்து போனதே வந்து 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இமீடியட்டா அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பப்புவா நியூ கினியாவுக்கு வந்து ஒரு $1 million வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இந்தியா எதுக்காக இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம FIPIC ஃபோரம் ஃபார் இந்தோ பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபோரம் ஃபார் இந்தோ பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு குரூப்பிங் இருக்கு. 2014ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த குரூப்பிங்ல இந்தியா வந்து ஒரு மெம்பர். ஓகேவா? ஸோ இந்தியா உட்பட ஒரு 14 பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் இந்த பப்புவா நியூ கினியா. ஸோ அவங்களுக்காக அசிஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் டிட் நாட் ரெகக்னைஸ் பாலஸ்தீன் அஃபிஷியலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிட் நாட் அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ நேற்று பார்த்தோம்னா நார்வே, ஸ்பெயின் அண்ட் அயர்லாந்து வந்து அபிஷியலா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அதனால யாரா இன்னும் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரஷ்யா இன்னும் ரெகக்னைஸ் பண்ணாம தான் இருக்காங்க. சோ இந்தியா எப்ப ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா ரெகக்னைஸ்ட் பாலஸ்தீன் இன் தி இயர் 1988. ஓகேவா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், among the top 10 trade partners of India has a trade surplus with which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட டாப் 10 ட்ரேட் பார்ட்னர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா USA, அடுத்தது சைனா, UAE, சவுதி அரேபியா, ஹாங்காங், இந்தோனேஷியா, ரஷ்யா, இவங்க எல்லாம் வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டாப் 10 ட்ரேட் பார்ட்னர்ஸ்ல நம்ம எல்லாருக்கூடையும் ட்ரேட் டெபிசிட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 9 கண்ட்ரிஸோட ட்ரேட் டெபிசிட்ல தான் இருக்கு. அதாவது ட்ரேட் டெபிசிட்னா நம்ம எக்ஸ்போர்ட் கம்மியா இருக்கு, இம்போர்ட் தான் அதிகமா பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதாவது மற்ற நாடுகள் கிட்ட இருந்து அதிகமா இம்போர்ட் பண்றோம், நம்மளோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். அப்ப ட்ரேட் சர்ப்ளஸ்னா என்னன்னா நம்ம இம்போர்ட் கம்மியா பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா பண்றோம். ஸோ அப்படி யாரு கூட பண்றோம் அப்படின்னா அமெரிக்கா கூட தான் நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அந்த இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கம்மி, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதனுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சரியா? ஸோ அதுதான் நமக்கு ரீசெண்டா நியூஸ்ல வந்த விஷயம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.